டைரக்டர் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். இன்னமும் ஜனநாயகன் படத்துடைய சென்சார் பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் எப்ப கிடைக்கும், படம் எப்பதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. படத்துடைய ரிலீஸை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் மூவி டீமோ இல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியோ எதுவுமே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பிப்ரவரி மந்த்தே ரிலீஸ் ஆகுதா இல்ல தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு. ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் டேட் அப்டேட் அஃபிஷியலாக வந்தால் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். டைரக்டர் அட்லி டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான தெரி படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு ஒரு 2-3 வாட்டி ரிலீஸ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகல. இப்போ ஒரு புது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரி படம் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்டர் அதர்வா முரளி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ஆக்டர் பகர் ஃபாசில் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா இப்போ இதய முரளி மூவி டீம் ஆக்டர் பகர் ஃபாசில் இதய முரளி மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோசியல் மீடியாவில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி ஆக்டர் பகர் ஃபாசில் அவர்கள் இதய முரளி படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதய முரளி படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரம் இதய முரளி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஹாலிவுட்டில் கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவாக நடித்த ஆக்டர் நிக்கோலஸ் கேஜ் மறுபடியும் ஒரு சூப்பர் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த முறை இவர் கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவாக வரலை. அதுக்கு பதிலாக மல்டிவர்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்பைடர்மேன் நாயில் அப்படிங்கிற ஒரு புது ஸ்பைடர்மேன் சூப்பர் ஹீரோவாக தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இப்போ ஆக்டர் நிக்கோலஸ் கேஜ் நடிச்சிருக்க ஸ்பைடர்மேன் நாயர் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி ஒரு வெப் சீரிஸாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த ஸ்பைடர்மேன் நாயருக்கும் நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் ஆக்டர் டாம் ஹாலண்ட் நடிப்பில் ரிலீஸ் ஆகிற ஸ்பைடர்மேனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இந்த ஸ்பைடர்மேன் நாயர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தனி ஒரு மல்டிவர்ஸில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் நாயர் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் தமிழ் டீசரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிசி. இந்த படத்தை டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டிசி படம் காதலை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் டைரக்டர் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ பிப்ரவரி 14 காதலர் தின ஸ்பெஷலாக டிசி படத்துலேருந்து அஃபிஷியல் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தெலுங்கு ஆக்டர் நிக்கில் சித்தார்த் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சுயம்பு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நாபா நடியஸ், ஆக்டர் சம்யுக்தா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சுயம்பு அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுத்திருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஒரு பேன் இந்திய மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் மற்றும் டைரக்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன உயிர் உள்ளவரை உஷா படம் காதலர் தின ஸ்பெஷலாக தியேட்டரில் பிப்ரவரி இந்த படத்தை தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைலரையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்கள் இப்போ ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டராகவும் மாறியிருக்காங்க. அதாவது ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்கள் ஒரு பக்கம் படத்தில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் MBBS டாக்டராகவும் படிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்கள் வெற்றிகரமாக அவங்களுடைய MBBS கோர்ஸை முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ MBBS பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கு. அந்த விழாவில் அவங்க ஃபேமிலியோடு கலந்துட்டுருக்காங்க. இப்போ ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்கள் ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் MBBS டாக்டர் அவதாரமும் எடுத்திருக்காங்க நடிகை ஸ்ரீலீலா. கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற இந்த தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு ஆக்டர் ரிஷப் சவுனி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் நாகபந்தம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நாபா நடியஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நாகபந்தம் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள் பிப்ரவரி 15 ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். லிப் லாக் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்குது. இப்போ லிப் லாக் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிப் லாக் அப்படிங்கிற இந்த படம் ஷார்ட்ஃப்ளிக்ஸ் OTTயில் பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் தின ஸ்பெஷலாக இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் OTTலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் காதலர் தின ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நடிகர் சூர்யா, த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன மௌனம் பேசுதே படம் பிப்ரவரி 13 லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன மின்னலே படம் பிப்ரவரி 13 காதலர் தின ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் அண்ட் ஆக்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன உயிர் உள்ளவரை உஷா படம்
காதலர் தின ஸ்பெஷலாக பிப்ரவரி 13 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. காதலுக்கே பேர் போன படம் காதலர் தினம் படம். இப்போ இந்த காதலர் தினம் படமும் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இந்த படத்தை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப சூப்பரான ஒரு காதல் படம் தான் இந்த காதலர் தினம் படம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஆக்டர் ஆண்ட்ரியா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க காத ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற தமிழ் படமும் இந்த வாரம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சீதா பயணம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய பொண்ணு ஐஸ்வர்யா தான் நடிச்சிருக்காங்க. சீதா பயணம் அப்படிங்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 14 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் சசிகுமார் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மயிலாட். மயிலாட் அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனி அவர்களுடைய அக்கா பையன் அஜய் தர்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பூக்கி. இந்த பூக்கி படத்துக்கு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பூக்கி படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைம் 101 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி பிப்ரவரி 12 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோட் அப்படிங்கிற அனிமேஷன் மூவி பிப்ரவரி 13 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. மயிலாஞ்சி அப்படிங்கிற தமிழ் படம் பிப்ரவரி 13 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரீம் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரகுமான் ஹீரோவை நடிச்சிருக்க எமேகோ அப்படிங்கிற படம் போன வாரம் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழில் பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் சிரஞ்சீவி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மனசங்கர வரப்பிரசாத காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நயன்தாரா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் ஆக்டர் வெங்கடேஷ் அவர்களும் நடிச்சிருக்காரு. இப்போ மனசங்கர வரப்பிரசாத காரு அப்படிங்கிற இந்த படம் G5 OTTயில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் பிப்ரவரி 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அகனாக ஒக்கராசு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். இந்த தெலுங்கு படத்தில் ஆக்டர் மீனாட்சி சௌத்ரி அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஜூட்டோபியா பார்ட் 2 அப்படிங்கிற அனிமேஷன் மூவி இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிப் லாப் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஷார்ட்ஃப்ளிக்ஸ் OTTயில் பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குர்ரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஹாரர் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸோடைய சீசன் 2 அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட பிப்ரவரி 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பேபி கேர்ள். பேபி கேர்ள் படம் சோனி லிவ் OTTயில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் பிப்ரவரி 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஜீவா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தம்பி தலைவர் தலைமையில். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் பிப்ரவரி 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜோயிஸ் காலேஜ் ரோட் ட்ரிப் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. லவ் மீ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட பிப்ரவரி 13 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 56 டேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் பிப்ரவரி 8 தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேன் வாலி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் பிப்ரவரி 13 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி பிப்ரவரி 12 ஹல் OTTலையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வாண்டட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் லயன் கேட் ப்ளே OTTயில் பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.